ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து டயட்ல வந்தாலும், நமக்கு வந்து ஓகே டயட் வந்து 30 நாள் அப்படியே கரெக்ட்டா போகும். ஏகப்பட்ட தடங்கல் வரும். அதில வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலில யாருக்காவது உடம்பு முடியாம போறது, இல்ல டயட்ல இருக்கிற நமக்கே உடம்பு முடியாம போறது, இந்த மாரி சிச்சுவேஷன் வரது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, அந்த மாரி தான் இன்னைக்கு. நேத்து கொஞ்சம் காய்ச்சலா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வெளியலாம் சுத்திட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு பார்த்தா சுத்தமா முடியல. காலையிலேருந்து எழும்பவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. அ டயட்டு அது என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. போதாத குறைக்கு சளியெல்லாம் புடிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வலி வேற உயிர் போகுது. ஸோ அந்த மாரி இருந்துச்சு இன்னைக்கு. இருந்தாலும் டயட்ட ஓரளவு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருக்கேன். அ இதோட பலன் எப்படி, ரிசல்ட் எப்படி எப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சிம்பிளா நான் என்னோட டயட்ல என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் வீடியோ இன்னைக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிட்டார் போயிட்டு வந்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் இது. நல்லா சீட் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. நல்லெண்ண பயங்கரமா எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கிழங்கு சாப்பிட்டுருந்தேன். அவ்வளோதான். அதுக்கே வந்து மறுநாள் வெயிட் வந்து 78.300 200 வந்துருந்துச்சு. சாரி 300 வந்திருக்கு. அது அது ஓரளவு டயட் ஃபாலோ பண்ணேன். காய்ச்சல் எல்லாம் இருந்தாலும் ஓரளவு டயட் அந்த நாள் ஃபாலோ பண்ணேன் நேற்று. நேற்றோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு காலையில பார்க்குறப்போ வெயிட்டு பார்த்தீங்கன்னா 77.600 வந்திருக்கேன். ஸோ இந்த மாரி தான் வெயிட் இருக்கும். நம்ம ஒரு நாள் சீட் பண்ணோம்னா, அடுத்த நாள் கண்டிப்பா வெயிட் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு அடுத்த நாள் நம்ம டயட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னா, அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பா வெயிட் குறைஞ்சிடும். இன்னைக்கு காலையில எழும்பி வெறும் வயித்துல தண்ணி குடிச்சிருந்தேன். நல்லா காய்ச்சல் இருக்கனால லேட்டா எழும்பியிருந்தேன். குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து தான் சாப்பாடெல்லாம் வாங்கி குடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஒரு கப்பு டீ குடிச்சிருந்தேன். டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு கடையிலேருந்து தோசையும், சட்னி தான் வாங்கியிருந்தேன். ஆனா சுத்தமா என் குழந்தைங்களுக்கு கடையில உள்ளது பிடிக்காது. வேற வழி இல்ல. அதுதான் வாங்கி குடுத்து விட்டுருந்தேன். வீட்ல எனக்கு டிஃபன் அதுதான். லஞ்சுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது சமைக்கலான்னு நெனச்சேன். அம்மா வீட்ல அம்மாவுக்கு உடம்பு முடியல இல்லையா? கடையிலேருந்து வாங்கி குடுக்க முடியாது அப்படிங்கிறனால. அப்புறம் இது வந்து எங்க அம்மாவோட வீட சுத்தி இந்த மாரி தான் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகா எப்பவும் இருக்கும். அதனால தான் இங்க வந்தாலே எனக்கு உடம்பு முடியாம வந்துடும். இந்த கிளைமேட் எனக்கு செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மியூஸ்லி தான் செஞ்சிருந்தேன். மியூஸ்லி வந்து டக்குன்னு நம்ம செஞ்சு முடிக்கிற மாரி ரெசிபி. அதே மாரி ரொம்ப நல்லாவும் இருக்கும். வாய்க்கு ஏதாவது டேஸ்ட்டா சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால இத எடுத்திருந்தேன். ஸோ இதான் இன்னைக்கு காலை உணவுக்கு சாப்பிட்டுருந்தேன். லஞ்சுக்கு வந்து காலையில கடையிலேருந்து வாங்கின டிஃபன்ல 2 தோசை இருந்துச்சு. அந்த தோசையும் வெஜிடபிள் எல்லாம் போட்டு ஒரு முட்டையெல்லாம் போட்டு ரெசிபி ஒண்ணு செஞ்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அது. இதில வந்து ஃபைபர், புரோட்டீன் அப்புறம் ஃபேட்டு எல்லாம் வர மாரி ஒரு ரெசிபியா இருக்கும் இது. ரொம்ப டயர்டா இருக்குன்னா, டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மாரி ஒரு ரெசிபி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு அதோட டேஸ்ட்டு வாய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு அதோட ரெசிபி 2 நாள்ல ஷேர் பண்றேன். ஓகேவா? கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இது லஞ்சுக்கு இதுதான் சாப்பிட்டுருந்தேன். அதில முட்டையும் சேர்த்துருக்கு. ஸோ அதனால நமக்கு அதுலேருந்து புரோட்டீனும் கிடைக்கும். காய்கறி சேர்த்துருக்கறதுனால நமக்கு ஃபைபரும் கிடைக்கும். தேங்காய் சேர்த்துருக்கோம் அதில. அதனால நமக்கு வந்து ஃபேட்டும் கிடைக்கும். நல்ல ஃபேட்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ரெசிபி இன்னைக்கு செஞ்சு எடுத்திருந்தேன். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு கப்பு டீ இனிப்பு சேர்க்காம ஒரு கப்பு டீயும், அப்புறம் வந்து ஒரு கொய்யாவும் எடுத்திருந்தேன். ஒரு பெரிய கொய்யா இருக்கு இல்லையா? அதில ஒரு கொய்யா சாப்பிட்டுருந்தேன். அல்சர்லாம் இருக்கனால மெடிசின்ஸ் எடுக்கிறப்போ, அந்த ஃபீவர், சளியெல்லாம் இருக்கனால மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. அத எடுக்கிறப்போ சாப்பிடல. டின்னர் வந்து கொஞ்சம் நல்லா எடுக்கல அப்படின்னா, வலி பயங்கர வயிறு வலி வந்துடும். தாங்கவே முடியாது. அதனால கொஞ்சம் பொரியல் எல்லாம் வச்சு, அப்புறம் வந்து சாம்பார் வச்சு ஒரு 2 இட்லி சாப்பிட்டுருந்தேன். அ அப்புறம் வந்து Flipkartல ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நமக்கு மைக் தான் நம்மளோட யூடியூப் சேனலுக்காக ஒரு மைக் ஒண்ணு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2250 50ன்னு நெனைக்கிறேன் அதோட ரேட்டு. அந்த மாரி ஒரு மைக் ஒண்ணு கொஞ்சம் நல்லா தான் ஆர்டர் பண்ணுவோமே அப்படின்ட்டு இந்த மாரி ஒரு மைக் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒயர்லெஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போயா மைக் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அது ஒயரோட தான் வரும். வந்தாலும் அது வந்து சீக்கிரம் நாஸ் ஆகுது. அது என்ன ஆகுதுன்னே தெரியல. சீக்கிரம் ரிப்பேர் வந்துருது. அத சரி பண்ணவும் முடிய மாட்டேங்குது. நெறைய காசு செலவு பண்ணிட்டேன். அதுக்கு கிட்டத்தட்ட நான் 3 மைக் வாங்கியிருக்கேன் இதுவரைக்கும். அதுவும் எல்லாமே 1000க்கு மேல போச்சு. அப்ப சரி இந்த முறை ஒரேடியா 2000க்கு மேல கொஞ்சம் நல்லா தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரிவ்யூ பார்த்து தான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த மைக்ல தான் உங்களுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதான் அந்த மைக்க தனியா ஒரு கை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்க சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்தா, அவ ஓப்பன் பண்ணி குடுத்தா. மைக் நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நம்ம இது இருக்கு இல்லையா? நம்ம
என்ன சொல்ல, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா குட்டியா, கியூட்டா இருந்துச்சு. நமக்கு எங்கேயாவது வெளிய போறப்போ கூட கொண்டு போறதுக்கு கொஞ்சம் ஹேண்டியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இந்த மாரி சின்ன ஒரு பாக்ஸ்ல போட்டு வரும். இந்த பாக்ஸோட போட்டு தான் நம்ம வந்து அ சார்ஜ் போடணும். நான் முன்னாடி வாங்குனது எல்லாமே பேட்டரி டைப் தான். ஸோ, அதனால அந்த பேட்டரி மாட்ட வேண்டியதா இருக்கும். இது வந்து சார்ஜ் டைப்பு. அ இதுதான். மைக் 2 குட்டியா கியூட்டா 2 மைக் இருக்கு. இப்போ 2 பேர் பேசணும் அப்டின்னா 2 மைக் யூஸ் பண்ணலாம். அந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறவங்களுக்கு நல்லாருக்கும். அ அந்த மாரி ஒரு மைக்கு. நல்லாருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வாங்கியிருந்தேன். அ 2200 சம்திங் ஏதோ ஆச்சு. நான் Flipkartல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பொதுவா நான் Amazonல தான் நெறைய பொருள் ஆர்டர் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாளா வந்து Flipkart பக்கமும் திரும்பியிருக்கேன். பார்க்கலாம் Flipkartடும் எப்படி அப்படின்ட்டு. ரொம்ப காஸ்ட்லியா பொதுவா வாங்க மாட்டேன். ஆனா இது பக்கத்துல கிடைக்க மாட்டேங்குது. அதனால வேற வழி இல்லாம நம்ம வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட வேண்டியதா போச்சு. அடுத்து என்ன பொருள் அப்படின்னா, இது வந்து Amazonல தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறனால எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அப்போ நல்லா செக் பண்ணி பார்த்து செட்டாஃபிலோட டாக்டர்ஸோட கன்சல்டேஷனோட செட்டாஃபிலோட இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கான இது கிளென்சர் ஒண்ணு வாங்கியிருந்தேன். 300க்கு மேல ஆச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல ரேட்டு. இதுவும் Amazonல தான் நான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கு. இது போட்டு பார்த்தேன். எனக்கு செட் ஆகுது. ப்ராடக்ட்டோட ரிவ்யூ எல்லாம் பெருசா எனக்கு பண்ண தெரியாது. ஆனா நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு அப்டின்னா, நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு சொல்லிடுவேன். அது என்னோட இது. நம்ம காசு வாங்கிட்டு பண்றது கிடையாது. நம்ம வந்து சும்மா ம நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கத ஷேர் பண்றோம் அவ்வளோதான். என்னோட டே இன்னைக்கு இந்த மாரி தான் போச்சு. நல்ல காய்ச்சலு, நல்ல சளி, நல்ல குளிர் இந்த மாரி ரொம்ப சூப்பரா என்னோட டே போச்சு. ஆனா டயட்ட மட்டும் விடவே இல்ல. ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களோட டயட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா பாய்.